ஆலயத்துக்கு வந்திருப்பது கர்த்தர் கொடுத்த பாக்கியம். உண்மையாகவே நேற்று நம்முடைய ஆனிவர்சரி டைமில் மழையே இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஆமாம், ஒருத்தர் தான் கை தட்டுறீங்க. மலேசியாவில் எப்போ மழை வரணுன்னே தெரியாது, எப்போ வெயில் அடிக்கும்னு தெரியாது. நான் சொல்ல சரிதானே? இரவில் மழை வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் நேற்று உண்மையிலேயே எல்லாம் வெல் ஆர்கனைஸ்ட், சிஸ்டமேட்டிக். பிரைஸ் காட். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய பிரயாசம், நீங்கள் எடுத்த முயற்சி. அதனால் ஆண்டவர் இந்த 27 வருஷங்களை நடத்தி கொண்டு வந்து 27வது இந்த ஆனிவர்சரி நடத்தி கொடுத்தார். இன்றைக்கி 28ஆம் தேதி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் ஜேசுதாஸ் சொல்லும்போது எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வந்தது. தொடர்ந்து அங்கே கூட்டம், இங்கே கூட்டம், அங்கே இங்கேன்னு ஓடுவோம். நாங்கள் ஒரு ஈப்போவில் கூட போய் நடத்தினது அவங்க நினைவு கூர்ந்தாங்க. அங்கே போய் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அங்கே போய் நடத்துவோம். இப்படி அந்த நாட்களில் கூட்டங்களை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தினார். இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு வித்தியாசமாக நடத்துகிறார். ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆலயங்களுக்கு ஆத்துமாக்கள் வரப்போகிறாங்க. இந்த பக்கம்தான் ஆமேன் ஆமேன்னே வருது, இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது. அது அதனால் ஆமேன்னு என்ன அர்த்தம்? அப்படியே அமைதியாக இருந்தான்னு அர்த்தம். அதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை கட்டுவதுக்குள்ளே அவ்வளோ போராட்டங்கள், நிறைய சட்டதிட்டங்கள், நிறைய பிரச்சனைகள். ஆகிலும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து நம்மை நடத்தினதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் காட். நீங்கள் இதுவரைக்கும் வராமல் யாராவது இன்றைக்கி புதுசாக வந்திருக்கீங்களா? யாராவது கையை உயர்த்தி காட்டுங்க. வேறு யாராவது இன்றைக்கி மார்னிங் சர்வீஸ்க்கு வழக்கமாக வந்த விசுவாசிகள் தான் வந்திருக்கிறீங்க. நான் உங்களுக்கு அன்போடு, தாழ்மையோடு, அதே நேரத்தில் உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் கட்டளையோடு சொல்கிறேன். அது என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது உங்களுக்கு அறிமுகமான கஷ்டப்படுகிற மக்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். அழைத்து கொண்டு வரணும். அவர்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தையும் அற்புதத்தையும் செய்வார். சரியா? அதனால் ஆத்துமாக்களை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஆத்துமாக்கள் மேலே நீங்கள் பாரத்தோடு, ஆத்துமாக்களை குறித்த ஒரு தெளிவோடு நீங்கள் இருக்கணும்னு நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். எல்லாருக்குமே ஒரே ஒரு வாழ்க்கை தான். படித்த, படிக்காத, ஏழை, பணக்காரர், எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை வேகமாக கடந்து போய்கிட்டே இருக்குது. இந்த 2025 ஆரம்பித்தது போல் இருக்குது. ஆனால் இப்போ இந்த வாரத்தோட 6 மாதங்கள் முடியுது. அடுத்த 6 மாதங்கள். இப்போ நான் ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். என்ன ஜெபம்னா, 6 மாதங்கள் நடத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த 6 மாதங்கள் நடத்த போகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அது ஜெபிக்கணும்னு ஆகியிருக்கு? அடுத்த 6 மாதங்கள் கர்த்தர் உங்கள் வீட்டை நடத்தணும். அடுத்த 6 மாதங்கள் உங்கள் சபையை கர்த்தர் நடத்தணும். உங்களுடைய வேலை, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில், என்னென்ன செய்கிறீங்களோ அதை கர்த்தர் நடத்தணும். எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோமா? எளிமை நின்று பைபிளை எடுத்து நான் சொல்லுகிற வசனத்தை படிக்கணும். பைபிள் எடுத்துக்கோங்க. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம். நீங்கள் வேதத்தை திருப்புங்க. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை
நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகிற வசனத்தை திருப்பணும். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, எல்லாரும் எடுத்துக்கோ, அந்த பேஜ் நம்பர் சொல்லுங்கள். ஏன்னா ஆபகுக்கெல்லாம் தேடுறதுக்குள்ள இல்லை, அப்படி தானே? இல்லை, திடீர்னு சொன்னால் எப்படி சொல்லுங்கள்? அந்த பேஜ் நம்பர் 1085ஆம் பக்கம். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு? பழைய ஏற்பாடு. சரி. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். நீர் வெளிப்படுத்தினதை கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், அதை விளங்க பண்ணும். வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, வருஷத்தின் நடுவிலே. இவ்வளோ சத்தம், இதோட கொஞ்சம் சத்தமாக சொல்லலாமா? வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும், வருஷத்தின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்புறம் வருஷத்தின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் நடுவில் சரியான மாதம், இந்த 6வது மாதம் வருஷத்தின் நடுவில் இருக்கிறோம். இந்த அடுத்த 6 மாதங்கள் கர்த்தர் தம்முடைய வல்லமையை உயிர்ப்பிக்கணும். அப்படி சொல்கிறவங்க எல்லோரும் வலது கரத்தை உயர்த்தி கொண்டு ஜெபம் பண்ணுவோம். வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இன்றைக்கி உங்களை ஜெபம் பண்ணுறதை பார்க்க போகிறேன். ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாப்பா, 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 ஆமாப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகோதரி ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க சத்தமா. வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷத்தின் நடுவில் அதை விளங்க பண்ணும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம் சத்தமா. ராஜா, 6 மாதங்கள் ராஜா நீர் எங்களை கடக்க பண்ணின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வாக்கு மாறாத தேவன். உம்முடைய அன்புக்கும் கிருபைக்கும் தயவுக்கும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்னும் மீதி இருக்கிற 6 மாதங்களை உம்முடைய வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ராஜா, நீர் எங்களை சுவாமி வருஷத்தின் நடுவிலே நடத்தினீர். இன்னும் 6 மாதங்களையும் ராஜா மீதி இருக்கிற 6 மாதங்களை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு விளங்க பண்ணிட எல்லா கிருபைகளுக்காயும் எல்லா ராஜா பாதுகாப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்ல தேவன். உம்முடைய கருத்துல நாங்கள் ஒப்பு வைக்கிறோம் ராஜா. நீர் சொல்லிய ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கேட்டதற்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். வருஷத்தின் நடுவில் நம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும், வருஷத்தின் நடுவில் அதை விளங்க பண்ணும். இந்த வருஷத்தின் மைய மாதம் ஜூன் மாதத்தில் 6வது மாதம் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். இம்மட்டு நடத்தினீரே, இனிமேல் நடத்த போகிறீரே. ஒரு வாலிப தம்பி அல்லது ஒரு வாலிப சகோதரி ஜெபம் பண்ணுவீங்களா? அதே போல் ஒரு வாலிப தம்பி அல்லது ஒரு வாலிப சகோதரி ஜெபம் பண்ணுங்க. சுருக்கமாக, குயிக்காக, சத்தத்தை உயர்த்தி டக்குன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தேங்க்யூ லார்ட். அந்த தம்பிக்கு மைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க.
அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க கூட ஆண்டவரே உங்களுடைய கரத்துல எங்களை தாங்கி ஆண்டவரே இந்நாள் வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருந்த ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை வழி நடத்தி ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதம் இருக்கிற இன்னொரு 6 மாதத்தையும் ஆண்டவரே நாங்கள் முற்றிலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனை நீர் ஆண்டவரே வந்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த 6 மாதம் ஆண்டவரே இந்த வருடம் முடியறதுக்குள்ள ஆண்டவரே எங்களை வைத்து நீர் செய்ய நினைத்ததை ஆண்டவரே நேர்த்தியாக ஆண்டவரே நீ செய்து போடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை கொண்டு ஆண்டவரை நீர் பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆண்டவரே ஒரு என்லைட்டன்மெண்ட் ஆண்டவரே கடந்த ஆண்டை போல இல்லாமல் ஆண்டவரே இந்த ஆண்டு ஆண்டவரே டபுள் ஆன ஆண்டவரே போஷனான பிளெஸிங்கோட ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தமே செய்யப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டபடியினால் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உள்ள இடங்களில் மேய்த்திடுவா, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவா. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவா, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவா. ஆத்துமாவை தினம் தேற்றிடுவா, மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவா. ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்காருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சபையில் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 31, 31ஆம் வசனத்தின்படி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். வாசிங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆவியானவருடைய ஆறுதலோடும் நடந்து பெருகின. இப்போ நம்முடைய சபைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். 28வது வருஷத்தை காண கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் எத்தனை வருஷம் இந்த பூமியில் நம்ம இருப்போம்னு தெரியாது. ஏன்னா கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம். ஒன்று கர்த்தருடைய வருகை இருக்கும், அல்லது நம்முடைய ஓட்டம் முடியும். ரெண்டில் ஒன்று கட்டாயம் சீக்கிரம் நடக்கும்.
அப்போ இந்த நாட்களில் நம்ம ஆண்டவருடைய நாமத்தினால நம்முடைய சபையை ஆண்டவர் எப்படி கொண்டு போனோம், இந்த ஒரு நியூ இயர், அதாவது நமக்கு ஒரு புது வருஷம், 28வது வருஷம். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. அந்த வசனத்தை படிங்க. பைபிள் வச்சுருந்தா பைபிளை திறந்து அந்த வசனத்தை பார்க்கணும். நீ ரொம்ப டயர்டாக, ஐயோ இந்த மனுஷன் விட மாட்டான் போலியே அப்படின்ற மாதிரி சில ரொம்ப டயர்டாகிறீங்க. என் வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அப்புறம் அவர்களுக்கு இடரல் இல்லை. அதுதான் கர்த்தருடைய வசனம். எந்த அளவுக்கு பாட்டு 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 பாட்டுன்னு பாடுபடுத்துதோ அது மாதிரி புரிதா, வசனத்தினால பிசாசை பாடுபடுத்தணும். ஆனால் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நான் என்ன செய்வேன், நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அப்போ அதனால் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். 31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியானவருடைய நடந்து பெருகின. சபைகள் பெருகினது. இப்போது இந்த 28ல், அதாவது 28வது வருஷம் ஒரு பெரிய ஒரு தரிசனத்தின் வருஷமாக நம்ம அதை டிக்ளேர் பண்ணுவோம். ஒவ்வொரு விசுவாசியும் இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு 300 பேர், நேற்று வந்த கணக்கின்படி 300 பேருக்கு மேலே அதிகமாக இருந்தாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு சராசரி ஒரு 300 பிலீவர்ஸ் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்துமாவை நீங்கள் ரட்சிப்பில் நடத்த பிரயாசப்பட்டீங்கன்னா, அடுத்த வருஷம் தேவனுக்கு சித்தமானால் இந்த சபை டபுள் ஆயிரும். ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதா? ஆகும். அதனால் ஒவ்வொருவரும் ஒரு ஆத்துமாவை, ஈச் ஒன் கேட்ச் ஒன் அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்துமாவை ஆண்டவரே என் சபைக்கு நீங்கள் தரணும். இங்கே பாருங்கள், ஒரு அழகான ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில், இந்த ஏரியாவில் ஒரு சொந்தமான நிலத்தில் ஒரு அழகான கட்டிடத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார்னா, இந்த ஆலயத்தின் பேரில் ஒரு பெரிய தேவனுடைய திட்டம் இருக்கிறது. என்ன இருக்குது? திட்டம் இருக்குது, தெய்வீக திட்டம் இருக்குது. அப்போ இந்த ஆலயத்தின் மேலே இருக்குதுன்னு சொன்னால் அந்த கட்டடத்தின் மேலெலாம் இல்லை, உங்கள் மேலே தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த வருஷத்தில் ஒரு ஆத்துமாவை தாரும் ஆண்டவரே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாரம் உங்களுக்கு வரணுன்னா இந்த வசனத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா, முதலாவது, அதாவது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் உள்ள சபைகளில் என்ன நடந்தது? சமாதானம். சத்தமாக சொல்லுங்கள், சமாதானம். ரெண்டாவது என்னது? பக்தி விருத்தி. மூணாவது என்னது? என்னைய பார்த்து சொல்லாதீங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் பைபிளை பாருங்கள், பைபிளை பாருங்கள், பைபிளை பாருங்கள். தயவுசெய்து என் முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம், பைபிளை பாருங்கள். முதல்ல சபையில் என்னது? சமாதானம். ரெண்டாவது என்னது? பக்தி விருத்தி. மூணாவது என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நாலாவது என்னது? பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல். ஐந்தாவது என்னது? நடந்து பெருகினது. சபைகளில் ஒரு பெருக்கம் உண்டாச்சு. அப்போ இந்த நாட்களில் நம்முடைய பிரைஸ் இமானுவேல் அசம்பிளியை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒன்று, சபையில் சமாதானம் இருக்கணும். ஒவ்வொரு ஆராதனைக்கு நீங்கள் உள்ளே வரும்போதே ஒரு பெரிய சமாதானம், உங்கள் உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவாராக. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தருகிற, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேல் வந்தது. உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம், உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். சொல்லுங்கள், உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். எனக்கு சமாதானத்தை தாரும்,
சமாதானத்தை திருட நினைக்கிற சாத்தானின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால அழித்து ஜெபிக்கிறோம். சொல்லுங்க, அழித்து ஜெபிக்கிறோம். சமாதானத்துக்கு விரோதமான கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால என் வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிற சாத்தான் வரக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. சமாதானத்தை கெடுக்கிற சாத்தான் எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது. சமாதானத்தை கெடுக்கிற சத்துரு எங்க வீட்டு பக்கம் இருக்கக்கூடாது. என் வீட்டுக்குள்ள அறைக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிற எவ்விதமான போராட்டம் வராதபடி என் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டபடியால் கரந்தட்டி ஸ்தோத்தரித்து பாடுவோம். சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். ஒன்று, சமாதானம் சபையில் இருக்கணும். 28வது வருஷம் தொடக்கத்தில் இருக்கிறோம். இந்த 6 மாதங்களில் சபைகளில் சமாதானம் உள்ளே வந்தோடனே எப்படா இந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போங்கிற ஆலயத்தை விட்டு இந்த கேம்பஸை விட்டு போகாத ஒரு இருதயம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். நேற்று ஜெபம் பண்ணும்போது, நேற்று செய்தி நடுவே ஆண்டவர் திடீர்னு ஒரு காரியத்தை பேசினார். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தனித்து ஜெபம் பண்ணுவேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நேற்று வாரத்துக்கு ஒரு நாள் தனி ஜெபம், எந்த விதமான ப்ரோக்ராம் இல்லை. வந்து நான் ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆலயத்தின் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுவேன்னு நேற்று ஒப்பு கொடுத்தீங்க பார்த்தீங்களா கர்த்தருடைய பிள்ளைகளை? இதுதான் பக்தி விருத்தி. அப்போ சபைகள் சமாதானம் பெற்றது. 2வது என்னது? பக்தி விருத்தி. பக்தி விருத்தி அடையணும்னா சண்டே சர்வீஸ் மாத்திரம் போதாது, மற்ற ஆராதனைகளில் கலந்து கொள்ளணும், நைட் ப்ரேயர்ஸில் கலந்து கொள்ளணும், பைபிள் ஸ்டடீஸில் கலந்து கொள்ளணும். சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை மற்ற விதமான என்னென்ன ஒழுங்குகளை சபையில் வைச்சிருக்கிறாங்களோ அந்த சபையில், இந்த சபையில் அந்த ஒழுங்குகளில் கலந்து கொண்டால் தான் பக்தி விருத்தி அடைய முடியும். கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால எங்கள் சபை பக்தி விருத்தி அடையணும் ஆண்டவரே. எல்லாம் கரம் உயர்த்தி கேளுங்க. நான் வசனத்தின் மேலே எனக்கு தாகத்தை தாங்க. சொல்லுங்கள், வசனத்தின் மேலே, வசனத்தின் மேலே, வொர்ஷிப் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது மாதிரி பைபிள் வசனத்தின் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தாங்க. வசனத்தை வாசிக்கும் போதே ஒரு வெளிப்பாடு வரட்டும். வசனத்தை வாசிக்கும் போதே கர்த்தருடைய சத்தம் கேட்கட்டும், கர்த்தருடைய சத்தம் கேட்கட்டும், கர்த்தருடைய சத்தம் கேட்கட்டும். படிங்க, வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. ஆமே. நிறைய பேர் வாய், அந்த ஜபாவி இருந்தால் தான் சத்தம் வரும், ஜபாவி இல்லைன்னா சத்தம் வராது. இயேசுவின் நாமத்தினால நான் பைபிள் படிக்கிற கிறிஸ்டியனா, பைபிள் கிறிஸ்டியனா மாற்றுங்க, பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியனா மாற்றுங்க, பைபிள் பேஸ்டு கிறிஸ்டியனா என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நல்ல வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால சபைகளில் சமாதானம், 2வது சபைகளில் பக்தி விருத்தி உண்டாகணும்.
கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறதற்காக கரந்தட்டி ஸ்தோத்தரித்து 2 கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் கரங்களை தட்டி பாடுங்க. நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஆமென். 3வது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபையில் இருக்கணும். சபை ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா முக்கியம்? மணவாளனாக இயேசு மறுபடியும் இந்த வானங்களின் வழியாய் வரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்க நீங்கள்? உண்மையாவா? இயேசு வருவாரா? எதுக்காக வருவார்? மீட் பண்ணி சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா சொல்ல வருவாரா? எதுக்கு இயேசு வருவார்? கேட்கல கேட்கல சத்தமாக ஒருத்தர் சொல்லுங்கள், எழும்பி நின்று. மணவாளனாக அவர் வருவார். நீங்களும் நான் யார்? மணவாட்டி. இப்போது எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு இந்த வரப்போகிற அக்டோபரில் கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் அவர் போன வருஷம் அக்டோபரில், நல்லா கவனிங்க, போன ஆண்டு அக்டோபரில் எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் 2025 அக்டோபர் 29ஆம் தேதி என்னுடைய மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டார். நான் சொன்னேன், எவ்வளோ நாள் இருக்குது, அதுக்கு இப்போவுமே எல்லாத்தையும் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த திருமண மண்டபம் எல்லாம் ஓகே, எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம். 1 வருஷத்துக்கு முன்பு, இன்னும் 1 வருஷத்துக்கு அதிகமாக இருக்குது டைமு. அவர் என்கிட்ட பேசும்போது அக்டோபர் மாதம், அதுக்கு முந்தின மாதம் பேசினார். அப்போது இவ்வளோ நாளைக்கு முன்னால் பரவாயில்ல கல்யாணத்தை ஒழுங்கு பண்ணுறீங்களே அப்படின்னு சந்தோஷமாக ஃபோனை வச்சோடனே ஏன் இருதயத்தில் வந்த எண்ணம் என்னென்னா, ஒரு ஆஃப்டர் ஆல் உலக கல்யாணத்துக்கு ஓராண்டுக்கு முன்னால் ஆயத்தப்படுத்துகிறான். அப்போ அந்த மணவாளன் தன் மணவாட்டியை சந்திக்க வருகிறார, அதுக்கு சபை எப்படி ஆயத்தமாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணுமா இருங்க. கையெல்லாம் தட்ட வேணாம், கை தட்டி என்னை ஏமாற்றாதீங்க. கை தட்டி என்னை ஏமாத்துகிற வேலை வச்சுக்க வேணாம். நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். ஒரு ஆனிவர்சரி நடந்தது, அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன், எத்தனை மீட்டிங், அந்த கமிட்டி இந்த கமிட்டி, அது இதை போட்டு சிஸ்டமேட்டிக்காக, ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் வரக்கூடாது. அப்போது சபையினுடைய ஆண்டவருடைய வருகையில் கர்த்தர் வரப்போகிறார். அப்போ சபை எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். சபை எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். நான் இன்னும் பிரசங்கம் ஆரம்பிக்கலைன்னு நினச்சிட்டிங்களா நீங்கள்? நான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9:30க்கு ஆரம்பிச்சிட்டேன்.
ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி உங்களை ஜெபிக்க வைக்கிறேன். ஏன்னா பிரசங்கம் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்கய்யா. இப்போ பாருங்கள், வர புதன்கிழமை கூட யார் வரா? யாரோ சொன்னாங்க அப்படின்னு அது யார் வரா? சகோதரி டாக்டர் ஜெயராணி வர்றாங்க. அப்போ 3 நாள் கூட்டம் வைப்பாங்க. இன்னும் அதுலேயும் கலந்துப்பீங்க. இன்னும் அது மாதிரி வருவோம். அது பாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு தேவை அவருடைய ஹார்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அவரோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஆட்கள் தேவை. ஜெபிக்க தானே கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அவங்க ஜெபம் பண்ணாங்களாங்க, தூங்கிட்டானுங்க பாருங்கள், தூங்கிட்டான். ஆனால் சாப்பாடுனா முதல்ல வந்துடுறானுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் தூங்கிட்டானுங்க. இப்போ இந்த நாட்களில் நான் பாரத்தோடு சொல்கிறேன், மணவாளனாகி இயேசு வரப்போகிறார, மணவாட்டி நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? பைபிள் ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, நான் போய் திரும்ப வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்வேன். அதுதான் யூத கலாச்சார கல்யாணம். ஒரு யூதன் ஒரு பெண்ணை பார்ப்பாங்க. நம்மளை மாதிரி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்து ரோடு முக்கில் போய் நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. பெட்ரோல் ஷெட்லேயும் அங்கேயும் இங்கேயும் போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு 2-3 கேஸ் உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. புரியுதா உங்களுக்கு? நான் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அதாவது தாய் தகப்பனோடு கூட போய் ஒரு பெண்ணை பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் தான் போய் அந்த கல்யாண மாப்பிள்ளை மனைவிக்காக ஒரு வீட்டை கட்டுவாராம். ஒரு வீட்டை கட்டி எப்போ முடித்து எப்போ வருவார் தெரியாதான். அதனால் மணவாளன் வருகைக்காக மணவாட்டி எப்பொழுதுமே ரொம்ப டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக அவங்க காத்திருப்பாங்களாம். இதான் யூத கல்யாணம். ஒரு வீட்டில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா, இருக்கும். இத்தனை மணிக்கு வரேன், அப்புறம் மணி வரேன், டெலிகம்யூனிகேஷன்லாம் கிடையாது. அப்போ திடீரென்று ஒரு நாள் மணவாளன் வரும்போது மணவாட்டி ஆயத்தமாக இருக்கணுமா. அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வருவேன், நான் வந்து உங்களை என் கூட சேர்த்து கொள்வேன் என்று அந்த திருமணத்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி நம்முடைய பிரைஸ் இம்மானுவேல் அசெம்பிளி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு நல்ல ஒரு ஆலயமாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். இந்த பக்கம் சிலரை பார்த்தா இந்த வருகையெல்லாம் பற்றி பேசாதீங்க பிரதர், இதெல்லாம் இப்போதைக்கு வேணாம், நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்றீங்க. நான் இன்றைக்கி பாரத்தோடு சொல்கிறேன், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறது. இந்த சபை எழுப்புதலை காணப்போகிறது. அப்போ சபை பக்தி விருத்தி அடையணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இயேசு இன்னைக்கு வருவாரானால் ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? ஒருத்தர் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? மாரநாதா. ஒருத்தர் பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டாங்க, தோத்திரம்னு சொல்ல மாட்டாங்க. மாரநாதான்னா என்ன அர்த்தம்? இயேசுவே சீக்கிரமாய் வாரும் அப்படின்னு தான் அந்த ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விசுவாசிகளை சில சபையின் விசுவாசிகள்லாம் வீட்டுக்குள்ளே படுக்காமல் வெளியே படுத்திருந்தாங்களாம். இயேசு வந்தால் டக்குன்னு நம்ம போயிடணும் அப்படின்ற ஒரு பாரத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், மரணத்தை பற்றி பேசும்போது பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போவோம் சொன்னாரா இல்லையா? உயிரோடு இருக்கும் நாமும் என்று எழுதுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் விசுவாசித்தார். அவர் வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இயேசு சீக்கிரம் வந்துடுவார்னு அவர் விசுவாசித்தார். அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை கடைசி காலை எழுப்புதலுக்கு சபை ஆயத்தமாகணும். உங்கள் சபையில் ஒரு எழுப்புதல் வரணும். ஆமேன். பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் சபையில் நடந்து பெருகணும். பரிசுத்த ஆவியானவர் சபையில் எல்லாம் கைகளை உயர்த்தினா என்ன அர்த்தம்னா ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம். கைகளை உயர்த்தி வாயை திறந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படணும், வருகையில் என் குடும்பம் காணப்படணும்.
ஆமாப்பா, காணப்படணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் சமாதானம், சபையில் பக்தி விருத்தி, சபையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே. சபையில் ஆண்டவரே கர்த்தருக்கு பயம் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியின் ஆறுதல் சபையில் நடந்து பெருகணும். எங்கள் சபை பெருக வேண்டும். அடுத்த வருஷம் கர்த்தர் சித்தமான ஆனிவர்சரியில் ஆண்டவர் சபை 2 மடங்காக இருக்க வேண்டும். 2 மடங்காக இருக்க வேண்டும். யாராவது ஒரு எளிமை நின்று சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க டக்குன்னு. சபை ஆண்டவர் அடுத்த வருஷம் உங்களுக்கு சித்தமானால் எங்கள் சபையில் ஆண்டவர் 2 மடங்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை தாரும். யார் ஜெபம் பண்ண போறீங்க? எளிமை நின்று சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட். ஒருத்தர் கூட மனசு வரலையே. அங்கே ஒரு அம்மா எழுப்பிட்டாங்க. ஆமென். கால் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சபை ஆண்டவரே, இந்த உலகத்திலும் ஆண்டவரே அந்தியோகியா சபையை போல கர்த்தாவே அநேக எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. அடுத்த வருடத்தில் ஆண்டவரே 2 மடங்காக கர்த்தாவே இந்த மலேசியா தேசத்தில் ஒரு எடுத்துக்காட்டான சபையாக ஆண்டவரே அப்பா நீங்க நிலை நிறுத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் பாரத்தோடு எழுந்து பிரகாசிக்க கர்த்தாவே நீ துணை செய்யும்படியாக ஆண்டவரே எல்லா அழுக்குகளையும் எடுத்து போட்டு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஆமென். Thank you Lord. கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்று வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கல்லர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கல்லர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும், வாஞ்சை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரும், வாஞ்சை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வீட்டில் போய் அல்லது இன்னைக்கோ அல்லது மற்ற நேரங்களில் இந்த 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சபையினுடைய காரியங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லை, அதை வச்சு நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ண தான் ஜெபம் வரும். பாட்டை பாட தான் என்ன வரும்? பாட்டு வரும். அதனால் இந்த நாட்களில் ஜெப ஜீவியத்தில் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஜெபிக்கிறவன் தான் ஜெயம் பெறுவான்.
ஜெபிக்கிறவன் தான் என்ன பண்ணுவாங்க? ஜெயம் பெறுவாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் உங்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்தது எங்களுக்கு அதிக மகிழ்ச்சி. இன்னும் கிளாங் ஆலயத்தில் போய் அங்கே போய் கூட்டம் நடத்தினோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சற்று ஓய்வெடுத்து சாயங்காலம் சிரம்பான் ஆலயத்தில் போய் அங்கே கூட்டம் நடத்தினோம். அதோடு எங்களுடைய இந்த தொடர் கூட்டங்கள் 7 பிரசங்கங்கள் முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு விடியற் காலையில் ஒரு பக்கம் ஜேஸ்தாஸ் புறப்பட்டுருவாங்க. நாங்களும் 4 பேரும் நாங்களும் புறப்பட்டு இந்தியாவுக்கு போக வேண்டிய நேரம். உங்கள்கிட்ட நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் நல்ல ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், பொதுவாக தமிழ் மக்கள் உலகம் முழுவதும் ஜெப ஜீவியத்தில் நிரப்பப்படணும். ஜெபந்தான் முக்கியம். ஆண்டவருக்கு பிடிச்சமான கூட்டம் என்ன கூட்டம்? சீஷர்களை தோட்டத்துக்கு எதுக்கு கூட்டிகிட்டு போனார்? பாட்டு பாடி டான்ஸ் ஆட கூப்பிட்டு போனார். டான்ஸ் ஆட கூப்பிட்டு போனார். இந்த டான்ஸ் ஆடுற யூடியூப்பு லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் பிளாக் ஷர்ட் போட்டு இந்த பின்னாலெல்லாம் பிளாக் அடிச்சுட்டு நிற்கிற சர்ச்சு, அந்த யூடியூப் பக்கம்லாம் நீ போகக்கூடாது. அதுக்கெல்லாம் போகக்கூடாது. அந்த மாதிரி பிரசங்கங்கள்லாம் கேட்கக்கூடாது. புரியுதா? நல்ல தெளிவான செய்திகளை கேட்கணும். அனவசியமான யூடியூப்பில் போய் அதை பார்த்தேன் பாஸ்டர், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன்னு அந்த மாதிரி உங்களுடைய எதிர்காலத்துக்காக திருமணமாகாதவர்கள் உங்கள் எதிர்காலத்துக்காக நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணணும். நான் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். புரியுதா? இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு கடைசியில் சரியானபடி ஃபேமிலி செட்டில் ஆக மாட்டேங்குது. நிறைய இடங்களில் இன்னொரு ஆவி அலையுது உலகம் முழுவதும். இப்போ எனக்கு கல்யாணம் வேணாம், இப்போ எனக்கு வேணாம். அது ஒரு ஸ்பிரிட்டு. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், இது ஒரு ஸ்பிரிட். இப்போ வேணாம், இப்போ இல்லைன்னா நீ எப்போ பண்ண போகிற? புரியுதா? அது ஒரு ஸ்பிரிட் அலையுது. இதெல்லாம் ஊழியர்கள் தெளிவாக சொல்லி கொடுக்கணும். சரியா? இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. திருமணமான பிறகு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் நம்ம கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நம்ம என்ன அது ஒரு ஆவி, அது ஒரு பயங்கரமான ஆவி. அது பயங்கரமான ஆவி. இந்த மாதிரி ஆவியெல்லாம் ஆலயத்தை விட்டு போயிடணும். ஆமாம், காலகாலத்தில் கல்யாணம் நடக்கணும். ஆமாம், அந்தந்த நாட்களில் குழந்தைகளை பெற்றெடுக்கணும். சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம் வரணும். கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கைகளை வைத்து பெற்றோர்கள் தான் இதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆமாம், உங்களுடைய பேர பிள்ளைகள் எதிர்காலம் சந்ததிகளை சத்துரு கை வைப்பான். சந்ததிகளை தொடர்றதுக்கு அவன் பிளான் பண்ணுவான். அவனுடைய கிரியைகளெல்லாம் அழிக்கணும். அந்தந்த காலத்தில் திருமணம் நடக்கணும். அந்தந்த காலத்தில் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். அதற்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தடை பண்ணி கொண்டு இருக்கிற ஆட்களை கர்த்தர் அடையாளம் கண்டு அவர்கள் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்போ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? இன்றைக்கி இப்போ 40 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். சந்தோஷமாக இருக்கா இல்லையா? சிலர் ஒன்றுமே இல்லை, சந்தோஷமும் இல்லை, துக்கம் இல்லை, எப்படியோ நீ பண்ணு, நீ என்ன நினைக்கிறியோ பண்ணு, நாங்கள் வந்துட்டோம், இனி உட்கார்ந்து கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்களே தெரியல. நல்ல பாட்டு அரை மணி நேரம் பாடினோன்னா ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஆமென். அந்த ஜெபம் பண்ணுறதுக்காக தான் இடையிட இந்த பாட்டு பாடி வசனங்களை சொல்லி இப்படி ஜெபிக்க உங்களுக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா உங்களுக்கு? அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். சரியா? இன்றைக்கி காலையில் நான் இப்போ ஒரு ½ அன் ஹவர் பேசுகிறேன். ஒரு 10:30க்கு நான் முடிச்சிடுவேன். ஏன்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே அடுத்த ஆலயத்துக்கு போக வேண்டியிருக்குது. நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம்
29ஆம் அதிகாரம் 29 chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இங்கிலீஷில் பைபிள் வச்சுருக்கீங்களா? இங்கிலீஷ் படிங்க பார்ப்போம். இங்கிலீஷில் படிங்க பார்ப்போம். யாராவது? Plans to prosper you and not harm you, declares the Lord. Praise God. Praise God. Thank you, brother. ஷார்ட்டாக சொன்னால் plans and thoughts of God. கைகள் வை தலையிலே சொல்லுங்கள். உங்கள் மேல் வைத்திருக்கும் நினைவுகள், அது பிளான்ஸ். உங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள், தாட்ஸ். புரியுதா உங்களுக்கு? தாட்ஸ் அண்ட் பிளான்ஸ். இன்றைக்கி இதை பற்றி நான் உங்களோடு பேச போகிறேன். வருகிற நாட்களில் சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள், சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்களை நான் உங்களோடு பேசுவது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். நீ திருப்புங்க 7ஆம் வசனத்திலிருந்து படிங்க பார்ப்போம். 7ஆம் வசனத்திலிருந்து யாத்திராகமம். கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அடுத்தது, இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். அடுத்த வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன் வா என்று ஆண்டவர் மோசேயோடு பேசி 11ஆம் வசனம், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். மோசேயை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம். மோசே சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் சகோதரிகள் கவனிங்க, மோசேயின் மேலே தேவன் வைத்த ஒரு திட்டம். மோசே தன்னுடைய ஜனங்களை விட்டு அவன் பார்வோனுடைய வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார் என்று நமக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல இந்த வசனத்தை நாம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10, 11 வசனங்களை படிக்கும்போது, குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளே 10ஆம் வசனத்தை நம்ம படித்தோம். 10ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி நான் உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன் போ அப்படின்னு சொன்னாரா? வான்னு சொன்னாரா? வா. பார்வோனிடத்தில் உன்னை அழைத்து கொண்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லாமல் பார்வோனிடத்தில் உன்னை அனுப்புகிறேன் வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது ஆண்டவரும் அவரோடு கூட போக தீர்மானித்திருக்கிறார். மோசேக்கு எந்த விதமான திட்டங்களும் இல்லாத நாட்களில், எந்த விதமான வெளிப்பாடும் இல்லாத காலங்களில் ஆண்டவர் மோசேயோடு கூட பேசி, ஆண்டவர் அந்த முட்செடியின் நடுவிலே தோன்றி ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், எனக்கு ஒரு திட்டமும் தெரியல, என்னை ஏன் கர்த்தர் அழைத்தார். ஒன்று நான் எப்போதுமே சொல்லுவேன், நீங்கள் பாருங்கள், இந்த மலேசியாவில் இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிற இந்த நாட்டில்
ஆண்டவர் உங்களை அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அது பெரிய கிருபையா இல்லையா? சார், எதற்காக வைத்திருக்கிறார்? என்ன நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார்? எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்? அந்த நோக்கத்தை நீங்கள் அறிஞ்சீங்களா? மோசே அறியாது இருக்கும்போது ஆண்டவர் மோசையோடு கூட பேசுகிறார். வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த 3ஆம் அதிகாரத்தில், நான் பார்வோன் இடத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு போவேன், வா, என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை 11ஆம் வசனத்தில் மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான். அப்போ அவருக்கு அந்த புரிதல் இல்லை, அவருக்கு அந்த அளவுக்கு தனக்கு கெப்பாசிட்டி இல்லை என்பதை அவர் உணர்கிறார். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் தான் கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. இப்போ பாருங்கள், 27 வருஷத்துக்கு முன்னால் இந்த சபையை கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தருவார் என்று தெரியுமா? தெரியாது. இந்த மாதிரி ஒரு நல்ல சிட்டியில் இவ்வளோ நிலத்தை இடத்தை வாங்குவதற்கு கர்த்தர் கொடுப்பார்னு தெரியுமா? தெரியாது. இப்படிப்பட்ட அழகான கட்டிடத்தை கட்டி கொடுப்பார்னு தெரியுமா? தெரியாது. ஒன்றும் தெரியாது. ஏதோ முடிந்த அளவுக்கு ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த ஊழியத்தினுடைய எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்கி இருக்கிறார் என்றால், இனி வரக்கூடிய காலத்தில் இன்னும் விசாலமாக்க போகிறார். கையை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா சொல்லணும். கையை உயர்த்தாதவங்களை கொஞ்சம் பக்கத்தில் இருக்க கையை கொஞ்சம் உயர்த்துங்க ஐயா அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ மோசேயின் மேலே தேவன் வைத்த திட்டத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது, மோசேக்கு அந்த திட்டத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாரு. நான் ஏமாத்துறோம், என் வாய் ஏமாத்துறோம், நான் இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதிலேருந்து என்ன புரிஞ்சு கொள்கிறோன்னா, தகுதி இல்லாதவனை தான் கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். அப்படியே கைகளை உயர்த்துங்க. நீங்கள் தகுதி இல்லை தான், ஆனால் உங்களை இந்த வருஷத்தில் தகுதிப்படுத்த போகிறார். நீங்கள் தகுதி அற்றவர்கள் தான், உங்களுக்கு பலன் இல்லை தான், ஆனால் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். உங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. சொல்லுங்கள் நல்ல வாயை திறந்து. ஆமாப்பா, மோசேயின் மேலே அந்த பிளான்ஸ் ஆஃப் காட், தாட்ஸ் ஆஃப் காட் மோசேக்கு தெரியாவிட்டாலும் அதை ஆண்டவரே, அதை நீர் அறியும்படி உதவி செய்தீரே, அதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும் ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமென், ஆமென். ஒரு 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 பிள்ளையினுடைய மேல் இருக்கிற திட்டத்தை தாயின் தகப்பன் அறியணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு தாய்க்குள்ளே இருக்கிற அந்த கிருபை பிள்ளைக்குள்ளே வரணும். ஒரு பாட்டி அம்மாவுக்குள்ளே இருக்கிற அந்த கிருபை கர்த்தருடைய பிள்ளைகளே அவனுடைய குடும்பத்துக்குள்ளே வரணும். இங்கே பாருங்கள், 2 தீமோத்தேயு வாசிங்க. 2 தீமோத்தேயின் புத்தகம். நீங்கள் அந்த வசனத்தை எடுங்க. 1 அதிகாரம் 5ஆம் வசனம் நினைக்கிறேன், படிங்க.
அந்த விசுவாசம் 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு பேஜ் நம்பர் சொல்லுங்க. 291ஆம் பக்கம். சரி. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். தீமோத்தேயுனுடைய விசுவாசத்தை பற்றி பவுல் எழுதுறாரு. உன்னுடைய விசுவாசம் முதல்ல எங்கே தொடங்குச்சு? உன்னுடைய பாட்டிக்குள்ளே தொடங்குச்சு. பாட்டிக்குள்ளே தொடங்கினது அப்படி யாருக்குள்ளே வந்தது? தாய்க்குள்ளே வந்தது. தாய்க்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் யாருக்குள்ளே வந்தது? அப்போ நீங்கள் எவ்வளோ முக்கியம்? உங்கள் விசுவாசம்தான் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யும். புரியுதா? ஏதோ ஒரு சர்ச்சில் வந்தோம், உட்கார்ந்தோம், போனோம், ஜெபம் பண்ணோம், அப்படி இல்லை. உங்கள் மேலே ஒரு தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார். பாருங்கள், மோசேயினுடைய தாயார் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. மோசேயின் திட்டத்தை அறிந்த தாய். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் படிக்கலாம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். ஒருத்தனை விவாகம் பண்ணியிருந்தான். ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளை பெற்று அது அழகுள்ளதென்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க முடியாமல் ஒரு நாணல் பெட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரத்தில் உள்ள நாணலுக்குள்ளே வைத்தாள். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த நாட்களில் நீங்கள் இந்த சத்தியத்தை முதல்ல, இந்த ஸ்டோரி தெரியும். பொதுவாக மோசேயை நாணல் பெட்டியில் வச்சு அனுப்புனாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த தாயினுடைய பரந்த தரிசனத்தை நான் பார்க்கிறேன். அந்த நாட்களில் 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் கொல்ல வேண்டும் என்ற ஒரு பயங்கரமான ஒரு திட்டம் வந்த காலத்தில் மோசேயின் தாய் வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆண் பிள்ளையை பெற்றபோது அது அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைக்கிறாள். தாய் தான் பிள்ளையை மறைத்து வைக்கிறாள். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே பிள்ளைகளை ஒழிச்சு வைக்கணும். இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜ் போனாலும், வேலைக்கு போனாலும், கல்யாணம் கட்டி இருந்தால் கூட என் பிள்ளைகள் மேலே தேவனுடைய திட்டம் வெளிப்படணும். என் பிள்ளைகள் மேலே தேவனுடைய நோக்கம் வெளிப்படணும். ஆமேன். 3 மாதம் ஒளித்து வைத்த பிறகு, அதற்கு பிறகு ஒளித்து வைக்க முடியாமல் அந்த பிள்ளைய என்ன பெட்டியில் வைக்கிறாங்க? சத்தமா இன்னொரு முறை நாணல் பெட்டியில் வைக்கிறாங்க. நாணல் என்பது ஒரு செடி. அது நைல் ரிவர் பக்கத்தில் இன்னைக்கு கூட நீங்கள் போனீங்கன்னா, எகிப்துக்கு போனவங்களுக்கு தெரியும். நான் ஒரு 15 முறை போயிருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த நைல் ரிவருக்கு பக்கத்தில் 2 பக்கத்தில் நிறைய நாணல் செடிகள் வளர்ந்துருக்கும். இந்த நாணல் செய்யப்பட்ட ஒரு பெட்டியில் இந்த பிள்ளையை வைத்து வேறு வழி இல்லாமல் அந்த நைல் நதியில் அந்த பிள்ளையை விட்டுட்டாங்க. ஏன் அவங்க நாணல் பெட்டியில் பிள்ளையை வைத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் நாணல் பெட்டியில் பிள்ளையை வைத்தாங்க? அதான் தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னா, சரி, அதுக்கு கீழ் பூசி தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையான காரியம் என்னன்னு கேட்டால், நைல் ரிவரில் நிறைய முதலைகள் இருக்கும். முதலைகளுக்கு ஸ்மெல் பிடிக்காத ஒரு ஸ்மெல் இந்த நாணல் செடி. புரியுதா? முதலைகளுக்கு பிடிக்காத ஒரு ஸ்மெல் என்னது? நாணல் செடி பிடிக்காது. அந்த ஸ்மெல்லை கண்டாலே அது விலகி போயிடும். அப்போ அதை அறிந்த தாய் நாணல் பெட்டியில் வைத்து மோசேயை பாதுகாத்தாள். ஏன்னா மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க போகிறான் என்ற வெளிப்பாடு யாருக்கு இருந்தது? சத்தமா அந்த தாயாருக்கு இருந்தது. அப்போ பிள்ளைகளை குறித்த வெளிப்பாடு யாருக்கு இருக்கணும்? தாய்க்கு இருக்கணும், தகப்பனுக்கு இருக்கணும். நீங்கள் பேசுகிறது புரியுதுன்றவங்க கையை உயர்த்தி கையை அசைச்சு காட்டுங்க.
அப்போ உங்கள் பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும். யூடியூப்பை பார்த்து தான் இப்போ வளர்க்குறதே. இப்போ எப்படி வளர்க்குறது? யூடியூப்பில். இப்போ பிள்ளைகள் ஓவராக சிரிக்குது, என்ன செய்யலாம்? பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்குது, உடனே டாக்டர் சொல்வார் டேப்லெட்ஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் தூங்க தான் செய்யும். இவங்க டாக்டரை விட பயங்கரமான சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி இவங்க உடனே கூகுளில் பார்ப்பாங்க, அதிகமாக தூங்கினால் என்ன செய்ய வேண்டும். கூகுள் ஸ்பிரிட்டு தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஆட்டி படைக்குது. என்ன சொல்கிறீங்க? நான் அதுக்கு ஒரு ஸ்பிரிட்டுன்னு வச்சுருக்கேன், கூகுள் ஸ்பிரிட்டு. புரியுதா? எல்லாத்துக்கும் உடனே கூகுளில் பார்க்குறது, கூகுளில் பார்த்து போகிறது. யார்கிட்டையும் லொக்கேஷன்லாம் கேட்குறது கிடையாது. லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள், அது எங்கேயாவது கொண்டு போய் சொருவிடும் கடைசியில். எத்தனையோ முறை நான் பாடுபட்டிருக்கேன் இந்த கூகுளால். ஒரு முறை 2 முறை கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ எங்கள் இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க கூகுளை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக. அதாவது நீங்கள் இந்த சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களா, ரோட்டில் போகிறாங்கல்ல, அவங்க யார், அவங்களுக்கு என்ன பேர் வச்சுக்கிறீங்க? அவங்க கூகுளில் இங்கே தான் சார் காமிக்குது அப்படின்வான் சில இடத்துல லொக்கேஷன். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு மேலே போகாது. ஆனால் இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, டிஜிபின் அப்படின்னு கரெக்டாக அந்த வீட்டு வாசலில் கொண்டு போய் விட்டுரும். அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் பிரெயின் அதிகமாக இருக்குது, கம்ப்யூட்டர் ஸ்பிரிட் அது. புரியுதா உங்களுக்கு? நிறைய இருக்குது. அது நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஆனால் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு பிள்ளையை குறித்த தரிசனம் தகப்பனுக்கு இருக்கணும், தாய்க்கு இருக்கணும். கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கைகளுக்கு ஜெபம். ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளை குறித்து திருமணமாகாதவங்க கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எதிர்காலத்தில் கர்த்தர் உங்கள் லைஃப்பில் ஆச்சரியமான காரியத்தை செய்வார், அதிசயமான காரியத்தை செய்வார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து ஆண்டவரே, என் பிள்ளைகளை குறித்த தரிசனத்தை, என் பிள்ளைகளை குறித்த வெளிப்பாட்டை எனக்கு தாரும். என் பிள்ளையை எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், எந்த காலேஜில் சேர்க்கணும், எப்படி அவனை எதிர்காலம், எங்கே மாப்பிள்ளை, எங்கே பொண்ணு பார்க்கணும், என் வீடு எப்படி கட்டப்படணும், என் வீட்டினுடைய எதிர்காலம் என்ன, ஆண்டவரே இந்த வருஷம் அடுத்த 6 மாதத்தில் நாங்கள் எப்படி நடக்கணும் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடுகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படி உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெஸ்தாஸ் ப்ளீஸ் இதுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெஸ்தாஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். பிள்ளைகள் இது ரொம்ப டஃப்பான ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தேங்க்யூ லார்ட். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில், பிள்ளையாண்டானை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணும். அவன் முதிர் வயது வரைக்கும் கனி கொடுக்கிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட ஒவ்வொரு காரியமாய் கர்த்தர் பேசி ஆண்டவரே அதற்காக ஜெபிக்க கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமான பிள்ளைகள், திருமணமாகாத பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரத்திலிருந்து ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற ஆவிகள் பிள்ளைகளுக்குள்ள வராதபடிக்கு வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவரே, வேத ஆவி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி ஒவ்வொருவரையும் பிடித்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிடித்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தையில ஊன்றி இருக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளின்படி நடக்கிற அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்குவதாக. இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஆவி இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா விதமான எதிர்வினைகள், எல்லா விதமான அசுத்த ஆவிகளின் கிரியைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம். அவைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஒரு அபிஷேகத்தினால் கர்த்தாவே பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. அண்ணன் சொன்னது போல தாய் தந்தையருக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து திட்டங்களை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். இன்னைக்கு the plan of God and thoughts of God அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களோடு நான் பேசிட்டு வரேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயின் தாய்க்கு இருந்த ஒரு தெய்வீக திட்டம், மோசேயின் மேலே தேவன் வைத்த தெய்வீக திட்டம். மூணாவது ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம கிளாங் ஆலயத்துக்கு போக வேண்டியிருப்பதனால அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை திருப்புங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதாகும் போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. அடுத்த வசனம். மறுநாளிலே 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராக இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி. போதும் நல்ல கவனிங்க. நான் வாசிக்க சொன்ன வசனம் 22, 23, 24, 25, 26. இந்த வசனங்களை நீங்கள் படிக்க தான் புரியும். மோசே தன்மேல் வைத்த தேவ திட்டத்தை புரிந்து கொண்டான். அவன் எகிப்தில் வசனம் சொல்லுகிறது, சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்த ஒரு காலம், நல்ல பேச்சு திறமை எல்லா திறமையும் இருந்த ஒரு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் 40 வயதான போது, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், இன்னொரு முறை சொல்லுங்கள். அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, அவன் இஸ்ரவேல் புத்திரர் தன் சகோதரரை கண்டு சந்திக்கும்படி இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாயிட்டு, ஒவ்வொரு ஏஜில் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை செய்வார். ஆமேன். நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு ஒரு 19 வயது, புரியுதா? நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கு என்ன வயதுன்னு பாருங்கள். இப்போ எத்தனை வயதாயிருக்குன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா? உங்களுடைய விஷனில் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா? இப்போது உங்கள் சபையை தான் நான் பற்றி திரும்ப சொல்லுவேன். இப்போது 27 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு இடம் வரும், இந்த இடத்த வாங்குவோம், இப்படி நம்ம கெட்ட போகிறோம், ஒன்றுமே தெரியாது. ஆனால் காலப்போக்கில் அந்த ஒரு தரிசனத்தை, எண்ணத்தை முதல்ல கர்த்தர் ஹார்ட்டில் வைப்பார்.
இங்கே வசனத்தை நீங்கள் படிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. வசனம் சொல்லுகிறது, அவன் 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன் சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவன் இருதயத்தில், சத்தமாக சொல்லுங்க, இருதயத்தில் எண்ணம் உண்டாயிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது, அதை நான் தான் சொல்லணும். இன்னும் சொல்ல, இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்போ அந்த 40 இயர்ஸில் கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த 40 இயர்ஸில் அவன் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது. உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது. அல்லேலூயா சொல்கிறவங்களுக்கு அது உடனே நடக்கும். இப்போ கொஞ்சம் இப்போ செகண்ட் டைம் தானே சொல்கிறீங்க, முதல்ல சொல்லலையே. நாங்கள் அல்லேலூயானா நீங்கள் அல்லேலூயா, நான் ஆமேனா ஆமேன். அப்படி இருந்த காலங்கள்லாம் மாறணும். நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாகணும். ஆமேன், அதுதான் விஷன். இருதயத்தில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆளை, இந்த மாதிரி ஒரு கட்டிடத்தை இப்போ கட்டணும்னா எத்தனை கோடி ரூபாய் செலவாகும்? இல்லை செலவாகுதா? ஆமாம். ஆனாலும் இது ஆண்டவர் தருவாருங்கிற ஒரு எண்ணம் இருதயத்தில் உண்டாயிற்று. இப்போ கிளாங்கில் கட்ட போகிறோமா இல்லையா? இல்லை, இந்த ஆமேன் இந்த பக்கம் தான் இருக்கிறான், இந்த பக்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உட்காந்து? கிளாங்கில் நம்ம கெட்ட போகிறோம். அதுக்கு எவ்வளோ பணம் ஆனாலும் ஆண்டவர் தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. அதை நாளைக்கே கூரை பிச்சுட்டு வந்துடாது. புரியுதா உங்களுக்கு? விசுவாசிகள் மூலமாக கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். அப்போ அந்த ஒரு எண்ணத்தை கர்த்தர் போட்டிருக்காரு. அப்போ ஒரு நேரம் வரும்போது பாருங்கள், இதுக்கு ஒரு 10 ஆண்டு காலம் ஆச்சுன்னா அதே மாதிரி ஒரு 10 ஆண்டு காலம் வந்து கிளாங்குக்கு ஆகாது. அது 2-3 வருஷத்தில் முடிக்க உதவி செஞ்சிருவா கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்க. சிரமான்ல அப்படி நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன். அதெல்லாம் வந்து சும்மா ஒரு 2 இயர்ஸில் செஞ்சு முடிக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை திறந்துருவார். அதே போல் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வீடை வாங்குறதுக்கு நீங்கள் ரொம்ப யோசித்துட்டு இருக்கிறீங்க, கொஞ்ச காலம் கழித்து இன்னொரு வீடை கூட வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். இதுக்கு மட்டும் வந்துடும். ஆமேன். ஏன்னா நான் உங்களை பற்றி பேசுகிறேன்ல, உங்களை பற்றி பேசும்போது கரெக்டாக வந்துடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, சபை வந்து நம்ம தான் சபையினுடைய சரீரம். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அங்கமாக இருக்கிறோம். அப்போ மோசேக்கு 40 வயதில் திடீர்னு ஒரு விஷன் வருது, தன்னுடைய பிரதர்ஸை போய் சந்திக்கணும். அங்கே 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கிறான், அங்கே சமாதானப்படுத்துகிறான். அதுக்கு பேர் தான் மோசேக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு தெய்வீக திட்டத்தை மோசே அறிந்திருந்தார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் எழுப்பி நிற்போமா? தேங்க்யூ லார்ட். சமயத்தை நான் மைண்டில் வச்சுருக்கிறேன். எல்லோரும் குயிக்காக எழும்புங்க, உற்சாகமாக எழும்பு நில்லுங்க. இன்றைக்கி நான் முழு பிரசங்கமும் உங்கள் மேலே தேவன் வைத்த திட்டம், உங்கள் மேலே தேவன் வைத்த நோக்கம், உங்கள் மேலே கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் வைத்த எண்ணங்கள். உங்களை குறித்து கர்த்தர் தவறான எண்ணங்களை வைக்கல, சரியான எண்ணங்களை வைத்திருக்கிறார். எரேமியா 29:11 படி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய கைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எழும்பி நிற்கிற ஒவ்வொரு வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, பெரியவங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், வயதானவர்கள், பெற்றோர்கள், எல்லார் மேலேயும் கர்த்தர் வைத்திருக்கிற தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றி தம்முடைய பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி உம்முடைய கைகளில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்தி தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே உட்காருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் கிளாங் ஆலயத்துக்கு போனோம், அங்கே 10:45 போகணுன்னு பாசையா சொன்னாங்க. நீங்கள் எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் மாலையில் ஜெபம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் யூடியூப்பில். இப்போ எப்படி பாட்டு பாடி, ஆகாஷ் பாட்டு பாடி, நான் ஜெபம் நடத்தி, அப்படி ஜெபம் நடத்தி, பாட்டு பாடி ஜெபம் நடத்தி குடும்பங்களுக்குள்ள ஒரு ரிவைவல் வரணும்னு பிரயாசப்பட்டுருக்குறோம். உங்களுக்கு டைம் இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஈவினிங் சர்வீஸ் ஜாயின் பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இரவு 9:30 மணிக்கு நைட் ப்ரேயர் இருக்குது.
அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு வேண்டிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் கிடைக்கும். கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ. எழுந்து நின்று நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். கரங்களை தட்டி அன்பு தேவதாசனுக்கு சன்வேலை இன்றோட இந்த கூட்டங்கள் நிறைவடைகிறது. இப்போ அவங்க கிளாங்க்கு கடந்து போகிறாங்க. அவங்களுடைய ஊழியங்களுக்கு